தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள். ஏராளமான கட்டடங்கள் இடிந்த நிலையில் 164 பேர் உயிரிழப்பு, 971 பேர் காயம். நிலநடுக்கத்தின் போது குலுங்கிய கார்கள், மலை போல் குவிந்து கிடக்கும் கட்டட இடிபாடுகள், விரிசலுடன் எப்போது வேண்டுமானாலும் விழும் நிலையில் உள்ள கட்டடங்கள். நிலநடுக்கத்தின் கோர தாண்டவத்தை நேரில் கண்டு உறைந்து கிடக்கும் வெனிசுலா மக்கள், இடிபாடுகளுக்குள் சிக்கிய குடும்பத்தினரை எண்ணி பதறிப்போன உறவுகள். மோசமான நிலநடுக்கங்களை அடுத்து நெருக்கடி நிலையை அறிவித்தார் அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ். உதவிக்கு வருவதாக பல்வேறு நாடுகள் அறிவித்துள்ளதாகவும் தொலைக்காட்சியில் உரை. வெனிசுலா நாட்டில் நிலநடுக்கத்தால் இறந்தோருக்கு பிரதமர் மோடி இரங்கல். இக்கட்டான இந்த தருணத்தில் தேவையான உதவிகளை செய்ய தயாராக இருப்பதாகவும் எக்ஸ் பக்கத்தில் பதிவு. வணிக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு சிலிண்டர் மீதான கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. மொத்தமாக வாங்கும் நுகர்வோருக்கு 50 விழுக்காடு வரை சிலிண்டர் விநியோகிக்கப்படும் என தகவல். NLC நிறுவன பங்கு விற்பனையை கொள்கை ரீதியாக ஆட்சேபிக்கிறோம். மத்திய அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். பிரதமர் மோடிக்கு எழுதிய கடிதத்தில் மத்திய அரசை இந்திய அரசு என குறிப்பிட்டுள்ள முதல்வர் விஜய், முந்தைய கடிதங்களில் ஒன்றிய அரசு என கூறியிருந்த நிலையில் திடீர் மாற்றம். முன்னாள் அமைச்சர் ஏவவேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடந்த சோதனையில் கணக்கில் வராத 40 லட்சம் ரூபாய் பறிமுதல். நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்களும் சிக்கியுள்ளதாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை. முன்னாள் அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. கரூர் நெடுஞ்சாலை டெண்டரில் ஊழல் என அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் நடவடிக்கை. சட்டமன்றத்தில் முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பியதால் ரெய்டு நடத்தப்பட்டதாக ஏவவேலு குற்றச்சாட்டு. இது முற்றிலும் அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் சாடல். ஆனால் ஆதாரத்தை காட்டிட்டு முதலமைச்சர் பேச சொல்லுங்க. தொடர்ந்து அவர்கள் அனுமதிக்கல. அன்றைக்கு நான் அவரை கேட்ட கேள்வி அந்த அடிப்படையில் தான் இன்றைய தினம் என் வீட்டுக்கு ரைடு வந்திருக்கிறார்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனைக்கு அஞ்ச மாட்டேன், நீதிமன்றத்திற்கு சென்று நிரபராதி என நிரூபிப்பேன் எனவும் ஏவவேலு ஆவேசம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மிசாவை பார்த்த இயக்கம், இந்த இயக்கம் இதுக்கெல்லாம் நாங்கள் விட மாட்டோம். இன்னைக்கு ரைடு பண்ணலாம், வழக்கு தொடரலாம், நீதிமன்றம் ஒன்று இருக்கிறது. நாம் கடைசியாக நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீதிமன்றம் தான். எனவே நீதிமன்றத்தில் நாங்கள் நிரபராதி என்பதை நான் கட்டாயம் பொறுப்பண்ணுவேன். நான்
சென்னையில் புதிய பேருந்து சேவையை தொடக்கி வைத்தார் முதல்வர் விஜய். 136 சிஎன்ஜி, 164 டீசல் என 300 பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பெரம்பூர் செல்லும் 29A பேருந்தில் டிக்கெட் எடுத்து பயணித்த முதல்வர் விஜய் புதிய பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அரசு பேருந்தின் முன்னிருக்கையில் அமர்ந்து மக்களுக்கு கையசைத்தபடி முதல்வர் பயணம். தனது பேருந்து பயணத்தை வீடியோவாக பதிவு செய்தும் மகிழ்ச்சி. சட்டமன்றத்தில் தேடாமல் தமிழக மக்களின் மனங்களில் தன்னை தேடுமாறு மு.க. ஸ்டாலின் பதில். அப்பாவை காணோம் என்ற முதல்வர் விஜயின் குட்டிக்கதைக்கு பதிலடி. சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அது மகளிர் உரிமை திட்டம் இருக்க வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். யாரையும் யாரும் காணாமல் அடிக்க முடியாது. மு.க. ஸ்டாலின் குறித்த முதல்வர் விஜயின் விமர்சனத்திற்கு இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் முத்தரசன் கண்டனம். யாரையும் யாரும் காணாமல் அடித்து விட முடியாது. பைத்தியங்குளித்தனமா காணுங்கிறான். எதை காணும்? காணாம அடிச்சிட முடியுமா? ஒருபோதும் அடிக்க முடியாது, யாரையும் அடிக்க முடியாது. அக்கரை பச்சையை நம்பி சென்ற ஆடுகள் இக்கரைக்கு திரும்பி வர காத்திருக்கின்றன. தாவேகா கூட்டணி கட்சிகளின் நிலை குறித்து குட்டி கதை சொன்ன முத்தரசன். ஆற்றுப்படுகைகளில் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். திடீர்னு அந்த பக்கம் கரையை பார்க்கும், இந்த பக்கத்தை விட அந்த பக்கம் கொஞ்சம் பசுமையாக தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள். அங்கே போனால் அங்கே நிலைமை இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஆகா வந்துட்டவன், சரி வந்தாச்சு, வந்தோடனே உடனே திரும்பினா அந்த படுகை ஏற்றுக்க என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் இருந்துட்டு அது போமே அப்படின்ட்டு. முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றத்திற்கு வருவார் என KN நேரு பேச்சு. சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என்று முதல்வர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில் பதில். நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், இன்னும் அப்பாவை காணோம், அதுதான் சீக்கிரமே வந்துடுவார் உள்ள. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு குறைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. திமுக கூட்டணியே இல்லை என சொல்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? திமுக அணியில் 60 இயக்கங்கள் இருப்பதாக ராசா பேச்சு. திமுக கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணி இல்ல, நீங்க இல்லன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கூட்டணியே இல்லன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கம்? எங்க கூட்டணியில என்ன இருக்கு? 60 இயக்கங்கள் இருக்கு. மொத்த கட்சியையும் ஒரு மண்டபத்துக்குள் அடைத்து விடலாம். மதிமுக பொதுக்குழு குறித்து ராசா கிண்டல். பொதுக்குழு யாரோ ஒருத்தர் போடுறாராம், நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை அப்படியே ஜனத்திரள் சமுதாயத்து பெரிய அப்படியே போனா அப்படியே 1 லட்சம் பேர் கூடுறாங்களாம். மொத்த கட்சியுமே கலைஞர் கோட்டம் கொள்ள இருக்கு, மொத்த கட்சி அவ்வளவுதான் இருக்கும். அவர் வந்து சொல்றாரு, நாங்கள் முடிவு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறீர்கள்?
இனி யாருடனும் கூட்டணி வைக்காமல் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என ராசா வலியுறுத்தல். யாரையும் நம்பி திமுக இல்லை என்றும் திட்டவட்டம். தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து வச்சுக்க. அறிவிங்க, அறிவிங்கன்னு கேட்கிறேன். 234 நிப்போம் தலைவர. தமிழ்நாட்டை காப்பாற்றணும் வேற வழி இல்லை. யாரை நம்பியும் நாம் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அத்தனை மொத்த உருவத்தில் உங்களில் பார்க்கிறோம். வழி நடத்துங்கள். கூட்டணியின்றி திமுக தேர்தலை சந்திக்க வேண்டும் என பலர் கோரிக்கை விடுப்பதாக மு.க. ஸ்டாலின் பேச்சு. தனித்து போட்டியிடுவது குறித்து விரைவில் பரிசீலிப்போம் என்றும் அறிவிப்பு. நான் எந்த கூட்டணியாக இருந்தாலும் விடமாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம். யாரையும் இழிவுபடுத்துவதை ஏற்க முடியாது. விரிவாக பேசுவோம் என ராசாவுக்கு துரை வைகோ பதில். இது கொஞ்சம் விரிவா பேசணும். இது நான் விரிவா ஒரு வரியில பேச முடியாது. இது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு கருத்து. இது அரசியல் எல்லைகளை கடந்து இதை நான் கண்டிக்கிறேன். விசிகாவை உடைக்க திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முயல்வதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் தூண்டுதலின் பேரில்தான் ராசா ஒருமையில் பேசுவதாகவும் விமர்சனம். மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். மின்துறைக்கு 2,47,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக வெள்ளை அறிக்கையில் தகவல். கடன் வாங்காமல் மின்சாரத்துறையை சரி செய்ய முடியாது. 11,893 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிட்டுள்ளதாகவும் வெள்ளை அறிக்கையில் அறிவிப்பு. ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போகிறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போகிறோம். அதற்கு எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம வர காலங்களில் திட்டமிட்டிருப்போம். ஆனால் லோன் டைப்பில் தான் பண்ண போகிறோம். லோன் டைப்பும் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணணும். மின்வாரியத்தில் 65,921 காலி பணியிடங்கள். 1,40,635 பணியாளர்கள் தேவை என்ற நிலையில் 74,714 பேரை பணியில் இருப்பதாக அமைச்சர் தகவல். ஸோ நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்இபியோட மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டிஎன்இபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்போ நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. திமுக ஆட்சியில் மின்துறையின் உள்கட்டமைப்பு மேம்படவில்லை என அமைச்சர் குற்றச்சாட்டு. 9,136 பேர் ஓய்வு பெற்ற நிலையில் 343 பேர் மட்டுமே பணி நியமனம் செய்யப்பட்டதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிப்பு. நடப்பாண்டு மின்கட்டண உயர்வு கிடையாது என மின்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. திமுக ஆட்சியிலும் மின்கட்டண உயர்வை நிறுத்தி வைத்திருக்க வாய்ப்பிருந்தும் செய்யவில்லை என அமைச்சர் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷம் செஞ்சிருக்கலாம். யாரு மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவையான டாரிஃப் இன்க்ரீஸ் போன வருஷமே இவர்கள் அந்த டாரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டாரிஃப் ஹைக் பண்ண போறது. தாவேக ஆட்சி வந்திருக்காவிட்டால் மின்சாரத்துறை தனியாருக்கு தாரை பார்க்கப்பட்டிருக்கும். மின் விநியோகம், உட்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றில் தனியாரை அனுமதிக்க மாட்டோம் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். இப்போ இந்த துறையை
நம்மளுடைய தமிழக அரசு அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில் ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேறு வழி இல்லை. கண்டிப்பாக என்றைக்கும் உள்ள தனியார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அலோவ் பண்ண போகிறதில்ல. ஜென்ரேஷன் மட்டும்தான், பவர் ஜென்ரேஷன் மட்டும்தான் தனியார் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயும் மற்றதுலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம தனியார் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ண போகிறது கிடையாது. தாவேகா அரசு உள்நோக்கத்தோடு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டிருப்பதாக செந்தில் பாலாஜி விமர்சனம். முக்கிய விவரங்களை மறைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியின் பணி நியமன ஆணையை முதல்வர் விஜய் வழங்கியுள்ளார். பணி நியமன ஆணையிலும் தாவேகா ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என்றும் செந்தில் பாலாஜி விமர்சனம். நலிவடைந்த மின்துறையை காப்பாற்றியவர் ஸ்டாலின். திமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் மின் தேவை அதிகரித்த போதிலும் தடையின்றி மின்சாரம் வழங்கியதாக செந்தில் பாலாஜி பேச்சு. ஒரு நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும். குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதிமுக ஆட்சியை ஒப்பிடுகையில் வருவாய் பற்றாக்குறையை 34,000 கோடி ரூபாயாக குறைத்தது திமுக அரசு. கட்டண உயர்வால் மட்டுமல்ல, சீர்திருத்தங்கள் வாயிலாகவே வருவாயை அதிகரித்ததாகவும் செந்தில் பாலாஜி பேச்சு. அரசு கடன் வாங்குவதில் தவறில்லை, ஆனால் அடிப்படை கட்டமைப்புக்கு செலவிட வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கணும். வாங்குற கடனை நல்ல சொத்து அமைப்பதற்கு செலவழிக்கணுங்கிறது தான் தத்துவம். மத்திய அரசுடன் இணக்கமாக இருப்போம் என தாவேகா அரசு கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. பாரத நாட்டோட மத்திய அரசில் இருக்கக்கூடிய அமைச்சராக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் மூடில் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது. அதிமுகவில் அமைப்பு ரீதியாக மாற்றங்களை செய்த எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை. புதிதாக பிரிக்கப்பட்ட 12 மாவட்டங்களுக்கு பொறுப்பாளர்களை நியமித்து உத்தரவு. அதிமுகவில் எஸ்பி வேலுமணிக்கு மீண்டும் பதவி வழங்கினார் எடப்பாடி கே பழனிசாமி. நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, ஏபி அன்பழகன், MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கு மீண்டும் பொறுப்பு. குரூப் 1 தேர்வில் காலி பணியிடங்களின் எண்ணிக்கை விரைவில் அதிகரிப்பு. தேர்வர்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து வருவதாக TNPSC தலைவர் SK பிரபாகர் தகவல். ஆண்டு பாலிடெக்னிக் விரிவுரையாளர் தேர்வில் முறைகேடு நடந்த விவகாரம். தமிழகத்தில் 21 இடங்களில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 20 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல். சைவ வைணவ சமயங்கள் மற்றும் பெண்கள் குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த விவகாரம். வழக்கை ரத்து செய்ய கோரி பொன்முடி தாக்கல் செய்த மனு மீதான தீர்ப்பு ஒத்திவைப்பு. திருச்சியில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக அமைச்சர் ஆனந்துக்கு எதிரான வழக்கு ரத்து.
கடந்த ஆண்டு பதியப்பட்ட வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒரு பெண் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரிப்பு. நெல்லையில் சீரமைப்பு பணி காரணமாக மதுரை, புனலூர், செங்கோட்டை, ஈரோடு விரைவு ரயில்கள் முழுமையாக ரத்து. பாலக்காடு, திருச்செந்தூர் விரைவு ரயில் உள்ளிட்ட 34 ரயில் சேவைகளும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் காவிரி ஆற்றின் பழைய பாலம் 3 மாதங்களுக்கு மூடப்படும் என அறிவிப்பு. 60 ஆண்டுகளுக்கும் மேலாக உழைக்கும் பாலத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நடவடிக்கை. சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருக்கும் சொத்து குவிப்பு வழக்கை வேலூருக்கு மாற்ற கோரிக்கை. முன்னாள் அமைச்சர் துரைமுருகன் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்த சென்னை உயர்நீதிமன்றம். புதுச்சேரியில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்ட 190 ஆண்டுகள் பழமையான கலங்கரை விளக்கம் திறப்பு. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி பங்கேற்பு. அயோத்தி ராமர் கோயிலில் 200 கோடி ரூபாய் வரை உண்டியல் காணிக்கை மோசடி செய்யப்பட்ட விவகாரம். 17 பேர் மீது வழக்கு பதிந்து முதற்கட்ட விசாரணை அறிக்கை தாக்கல் செய்தது சிறப்பு புலனாய்வு குழு. வரும் 27ஆம் தேதி அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் செல்கிறார் பிரதமர் மோடி. அந்நாட்டு தேசிய தினத்தின் பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கிறார். பாஸ்போர்ட் விண்ணப்ப கட்டணங்களை உயர்த்தியது மத்திய அரசு. புதிய பாஸ்போர்ட் மற்றும் மறுபதிப்புக்கான கட்டணம் 2500 ரூபாயாக உயர்வு. NCERT 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற நெருக்கடி நிலை காலகட்டம். இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையின் 51வது ஆண்டு நிறைவையொட்டி பாடத்திட்டம் சேர்ப்பு. பிரதமர் மோடியுடன் டெல்லியில் அமேசான் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஆண்டி ஜாசி சந்திப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் $80 பில்லியன் முதலீடு செய்வது குறித்தும் 38 லட்சம் வேலைகளை உருவாக்குவது குறித்தும் பிரதமருடன் பேசியதாக சமூக பக்கத்தில் பதிவு. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும். காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவும் நாட்டின் தேர்வு முறையை திருத்தியமைக்கவும் கோரி போராட்டம். வரும் 30ஆம் தேதி முதல் நாடு தழுவிய போராட்டத்தை தொடங்கப் போவதாக காங்கிரஸ் அறிவிப்பு. ஒடிஷா முன்னாள் முதல்வர் நவீன் பட்நாயக்கின் உதவியாளர் VK பாண்டியனின் மனைவியும் முன்னாள் IAS அதிகாரியுமான சுஜாதா பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தார். அடுத்து வரும் தேர்தல்களிலும் கட்சியை தானே வழிநடத்தப் போவதாக நவீன் பட்நாயக் அறிவிப்பு. நாடு முழுவதும்
டிஜிட்டல் அரெஸ்ட் சைபர் மோசடியில் ஈடுபட்ட கும்பலை பிடிக்க சிபிஐ நடவடிக்கை. 16 மாநிலங்களில் 80 இடங்களில் ஒரே நேரத்தில் சோதனை நடத்திய அதிகாரிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் காசியில் இருந்து டெல்லி வழியாக வெளிநாட்டு நகரங்களுக்கு விமான சேவை தொடக்கம். கங்கா ஆரத்தி வழிபாட்டுடன் நடைபெற்ற தொடக்க விழா. கோவாவில் ராட்சத அலையால் இழுத்துச் செல்லப்பட்ட சுற்றுலா பயணி உயிரிழப்பு. ஆபத்தான முறையில் பாறை மீது அமர்ந்திருந்தவருக்கு நேர்ந்த சோகம். தைவான் நாட்டில் புயல் கனமழை. வீடுகள் அலுவலகங்களுக்குள் புகுந்த வெள்ளம். சாலைகளில் தத்தளித்த வாகனங்கள். வடகொரியா மீது தென்கொரியா போர் தொடுத்ததன் 76வது நினைவு தினம். நாட்டை காக்க உயிரையும் கொடுப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட இளைஞர்கள். ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கூட்டத்திற்கு குழந்தையுடன் வந்து ஸ்வீடன் நாட்டு பெண் அமைச்சர். குழந்தையின் தூக்கம் கெடாத வகையில் தட்டி கொடுத்துக் கொண்டே கூட்டத்தில் பேச்சு. In response, there has been a sharp increase in electrical vehicle sales. Good timing, Adam. This shift in car sales can also be attributed to our இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானுக்கு மேலும் ஒரு சர்வதேச அங்கீகாரம். கோல்டன் பிளேட் விருது வழங்கியது அமெரிக்கன் அகாடமி ஆஃப் அச்சீவ்மெண்ட் அமைப்பு.